வேலூர் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரம் அடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை கடத்தில் இருந்து எமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்க கேட்கலாம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றன. அதற்கான பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்திலும் இந்த தேர்தல் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று பார்த்தோம்னா நாம் இருக்கக்கூடிய பகுதி அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய கிடங்கின் அருகாவில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கு அனுப்பும் பணியானது தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைத்திருக்கக்கூடிய கிடங்கில் அனைத்து அரசியல் பிரமுகர் முன்னிலையில் இந்த இயந்திரங்களை அனுப்பக்கூடிய பணிதான் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பணியை வேலூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான சுப்புலட்சுமி நேரில் ஆய்வு செய்து தொடர்ந்து இந்த பணியானது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 1427 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்திற்குமே பார்த்தோமானால் கூடுதலாக 20% கூடுதலாக 1853 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கின்றன. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறையாக ஸ்கேன் செய்து அது சரிபார்க்கப்பட்டு இந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படுகின்றன. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வேலூர் சட்டமன்ற தொகுதி, காட்பாடி சட்டமன்ற தொகுதி, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி, கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதி, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி என 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முதல் கட்டமாக இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு அந்த பகுதியில், அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு செல்லப்படும் எனும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் அனைத்து கட்சி பிரமுகர்களும் இந்த பகுதிக்கு வந்து இந்த வாக்குச்சாவடி இயந்திரங்கள் கொண்டு செல்லும் அந்த பணியை வந்து பார்வையிடுகின்றனர். மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நேரில் வந்து இந்த மின்னணு இயந்திரங்கள் முறையாக ஸ்கேன் செய்து அனுப்பப்படுகிறார் என்றும் அவர்கள் பார்வையிடுகின்றனர். அவர்கள் முன்னிலையில் தான் இந்த இயந்திரங்களும் கொண்டு செல்லப்படுகின்றன. இன்று இரவுக்குள் இந்த பணியானது நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மின்னணு இயந்திரங்கள் கொண்டு செல்வதற்காக ஒரு தொகுதிக்கு 3 லாரிகள் என 5 தொகுதிகளுக்கு 15 லாரிகளானது இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து லாரிகளில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.